அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா அந்த புள்ள இந்த மலையில் எங்கே கூட்டி போயிட்டுருக்குன்னு பார்த்துட்ருக்கீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு தோப்புக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே குச்சில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் காவலாளி ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாகவே மாந்தோப்பு தான். மாங்காய் இந்த வாட்டி அந்தளவுக்கு காய்க்கலைங்க. ஏன்னா பனி இருக்கும். ஸோ கிளைமேட் முன்ன பின்ன இருக்கிறதுனால நமக்கு காய்ப்பும் கம்மியாயிடுச்சு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நிறைய காய்ச்சிருக்க மாதிரியும், அவனுக்கு என்ன குறைச்ச அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து ஈஸியாக பேசிடுவாங்க. அதாவது வந்தால் தாங்க தெரியும். நீங்களே பாருங்கள், மாங்காய்லாம் எவ்வளோ கருப்பாயிடுச்சுன்னு. வெளியில எல்லாம் 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா நாங்களுக்கு 10 ரூபாய்க்கு தாங்க போச்சு. எல்லாரோட விவசாயியோட நிலைமை இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு விவசாயிங்களுக்கு தான் நல்லா லாபம் ஈட்டுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாங்காய் விளைச்சலை பற்றி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஸோ பாருங்கள், மாங்காய்லாம் எவ்வளோ கருப்பாக டல்லாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது வந்து கருப்பட்டி நோயின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு மருந்து அடிக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்சம் லேட்டாக அடிச்சிட்டோமா இல்லை என்னன்னு தெரியலை, இல்லை பனி அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனையானும் தெரியலை. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் நிறைய லாஸ் ஆச்சு. சரி, இருந்தாலும் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு சின்ன வாய்க்கால் இருக்குது. இது வந்து ஐந்தருவிலேருந்து கொஞ்சம் ஒரு கிளைகள் மாதிரி நமக்கு அந்த தண்ணி வரும். எங்கள் ராதி தாங்க கொடையை பிடிச்சிட்டு இந்த மாங்காய்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, காவை காத்துட்ருக்காங்க. இங்கே நிறைய மயில் அணின்னு சொல்லிட்டு ரொம்ப இயற்கையாக பார்க்க ரம்மியமாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்த இடங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக நிறைய நினைவுகளும் வரும். இந்த தண்ணி விழுது பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவலாக ஊற்று நிறைஞ்சு தாங்க வருது, மோட்டர் நிறைஞ்சு வரல. இங்கே உள்ள மண் வளம் தண்ணீர் வளம் அதிகமாகவே இருக்கும், சிறப்பாக செழுமையாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா புளிய மரம், வேப்ப மரம் இதெல்லாம் நாங்கள் அதிகமாக சின்ன வயசில் பிறக்குவோம். நிறைய நினைவுகள் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.